பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். சேதுண்ணா, அந்த சொம்பு ஒன்று கொண்டு வந்தீங்க இல்லையா? நம்ம பார்வதிக்காகவும் சாண்ட்ராக்காகவும் தூக்குறதுக்காக ஒரு சொம்பு எடுத்துருந்தீங்களே, அல்டிமேட்டாக இருந்தது. எங்கண்ணே வாங்குனீங்க? அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் அண்ணன் தூக்குன சொம்பு இருக்குல்ல, வேற லெவலில் இருந்தது. எஸ், இந்த ஒரு பிரச்சனை கேட்கப்பட்டது இல்லையா? கேப்டன்சி டாஸ்கில் சபரி எப்படி விளையாண்டார், அவர் எவ்வளோ ஹார்ஷாக விளையாண்டார், அதுக்கு கனி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது கேட்கப்பட்டது. எஸ், கனி பண்ணது தப்பு. ஏன்னா கனிக்கும் சரி விக்ரமுக்கும் சரி ஒரு டாஸ்க்கை ரொம்ப அழகாக புரிஞ்சு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற பர்சன் தான். அப்படி இருக்கும்போது கனிக்கு நல்லா தெரியுது, அந்த ஒரு ட்ரையாங்கிள் பவுண்ட்ரிக்குள்ளே அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போது ஓடி இருந்தால் தான் அது தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனாலும் சபரி மேலே எப்போதுமே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. சபரி ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது. அந்த ஆசை பார்வதி மேலே இருக்க குற்றத்தை ரொம்ப பெருசாக பார்க்க வச்சுச்சு. அதனால் அவங்க சபரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆமாம் நீ தொட்டுட்ட பவுண்டரி தொட்ட அவுட், நீ டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். அப்போது சேதுனா ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களோட ரூல்ஸில் தனியாக வச்சுருக்கீங்களா கனி? நீங்கள் ரூல் புக் போட்டு தனியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அது அமேசிங்கான கொஷின். பட் நான் ஒன்று கேட்குறேன், இது மட்டும் தப்பாக இருந்தால் பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? பிக் பாஸ் எப்போதுமே என்ன சொல்லுவார், நீங்கள் கேமை விளையாடுங்க, தப்பாக இருந்தால் நான் நடுவில் சொல்லுவேன், எது தப்பாக இருந்தாலும் நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கார் இல்லையா? அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணது தப்புனா பிக் பாஸ் அந்த இடத்துல தடுத்துருந்துருக்கலாமே, ஏன் சார் தடுக்கல? அதுக்கப்புறம் நம்மளோட சபரி மேலே கேள்வி கேட்கப்படுது. லைக் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா திவ்யா சொல்கிறாங்க, சார் அவன் ஆரம்பிக்கும் போதே சாரி நான் இப்படி தான் அக்ரெசிவாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் சார், அப்போ ஆல்ரெடி அவன் பிளான் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. ஒருத்தன் உண்மையாகவே அவங்கள அடிக்கணும் காயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அதை சொல்லிட்டு தான் செய்வானா? இத்தனை கேமராக்கள் இருக்குது, இத்தனை மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, அப்போ சொல்லிட்டு செஞ்சால் இது வெளியே எவ்வளோ தப்பாக போகும்னு யோசிக்க மாட்டானா? ஸோ இங்கே சபரியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணுறது. அதாவது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோ, நான் விளையாடும்போது பயங்கரமாக எங்கே வேணாலும் பற்றும் பார்த்துக்கோ அப்படின் போது ஆப்பனண்ட்டுக்கு பயம் வரும். ஐயோ அவன் ஏதோ மூர்க்கமாக விளையாடிட்டா என்ன பண்ணுறது, அடிச்சிருமோ மேலே பட்டுருமோ அப்படின்னு சைக்காலஜிக்கலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிபட்டுருச்சு, மறுபடியும் அவங்க விளையாட வராங்க, சூப்பர். அதை சபரியும் பாராட்டினார், இவ்வளோ அடிபட்டதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க சூப்பர் அப்படின்னு பாராட்டினார். ஆனால் தேர்ட் ரவுண்ட் வரும்போது எப்போ பார்வதி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு கனி சொன்னாங்களோ, ஸோ பார்வதிக்கு வெறி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்க தோக்க போறாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன புலத்தனமா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆனதுமே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே இவன் ஜெயிக்க கூடாது, ஸோ டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜட்ஜஸ் கிட்ட போய் சண்டை போட்டிருக்கணும், இல்லை ஓரமாக போய் உட்காந்துருக்கணும். ஏன் நீங்கள் மறுபடியும் சபரி கிட்ட போனீங்க? பார்வதி ஏன் சபரி கிட்ட போனாங்க அப்படின்னா, அந்த பாட்டில் எல்லாத்தையும் அந்த பவுண்டரிக்குள்ளே, அந்த ட்ரையாங்கிள் பவுண்டரிக்குள்ளே அதுக்குள்ளே தள்ளி விடணும். இது அவங்களே சொன்னாங்க. நான் அதுக்காக தான் அவன் பக்கத்தில் போனேன், அவன் வச்சிருக்க பாட்டிலெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டா அவனால் எடுக்க முடியாது இல்லையா, மேபி ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம், அதுக்காக தான் போனேன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ சீப்பான கேரக்டராக இருக்காங்க. நான் ஜெயிக்கலன்னா எவனுமே ஜெயிக்கக்கூடாது, அந்த கேமை எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் அவங்க மறுபடியும் போனாங்க. அதனால் மட்டும்தான் இவ ஒரு பைத்தியக்காரி, இவ ஒரு கிறுக்கி, இவ என்ன வேணாலும் பண்ணுவா, இவ கேம் ஜெயிக்கக்கூடாது, நாம ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக இவ பண்ணுவான்றதுக்காக தான் சபரி அவங்கள இடிச்சாரு. ஏன்னா இந்த கேப்டன்சிக்கு வர்றதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு டாஸ்க்கை நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதை மக்கள் அவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரணும், அந்த டாஸ்க்கை விளையாடி ஜெயிக்கணும். அண்ட் மோர் ஓவர் அவர் பல தடவை கேப்டன்சி தோத்து போயிருக்கார். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம விட்டுறக்கூடாது. அதுவும் கடைசி 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இவ பாட்டுக்கு ஏதாவது பைத்தியக்காரித்தனமாக பாட்டில் ஏதாவது தள்ளி விட்டானா நமக்கு போயிடும் அப்படின்றதுக்காக விளையாண்டார். அவர் பண்ண ஒரே தப்பு, கொஞ்சம் அக்ரெசிவாக தள்ளினார். அது ஒன்று தான் நான் தப்பாக பார்க்குறேன். அவர் தள்ளினது தப்பே கிடையாது. ஏன்னா இவங்க மறுபடியும் தன்னோட பாட்டிலை ஏதாவது பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் தள்ளினார். அப்பவும் சபரி ரொம்ப ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணார். ஏன்னா தான் கைப்படும்போது தான் கை வச்சு அந்த பொண்ணை தள்ளி விட்டு எங்கேயாவது கைப்பற்றுச்சு, ஏன்னா அவள் அப்படி தான் ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைப்பா. ஐயோ இவன் என்னை தொட்டுட்டான், ஐயோ இவன் என்னை தள்ளிட்டான், இங்கே தொட்டுட்டான், அதை தொண்ணிட்டான் அப்படின்னு இவ சொல்லுவாள். இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ கபடி விளையாடும் போது பார்வதியை இவர் வினோத் பிடிச்சிட்டார். அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி தான் அவர் பிடிச்சார். உடனே பார்வதின்ட்டு ஹே வாட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. மேடம் கேம் விளையாடும் போது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள உட்கார வச்சாங்க. ஸோ அதெல்லாமே சபரிக்கு ஒரு மைண்டில் இருக்குது. ஐயோ வேண்டாம், பார்வதி திடீர்னு எப்போ மாறுவான்னு தெரியாது, அந்த ஒரு பயம். அண்ட் அவர் பார்வதின்னு இல்லை, எல்லா பொண்ணுங்கிட்டையுமே அந்த லிமிட்டில் தான் சபரி இருக்கார். அதனால தான்
தன்னோட கை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ஷோல்டரை வச்சு தான் இடிச்சார். அது திவ்யாவையும் அவர் அப்படி தான் பண்ணார், பார்வதியும் அப்படி தான் பண்ணார். அந்த இடத்துல எனக்கு சபரி ஒரு பெரிய ஜென்டில்மேனாக தெரிஞ்சார். தள்ளினது அக்ரெசிவாக இருந்ததா? ஆப்வியஸாக அக்ரெசிவாக இருந்தது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்கள் அளவுக்கு அவங்க பவர்ஃபுல் கிடையாது. பார்வதி வந்து பவர் ஒரு சபரி அளவுக்கு ஈக்குவலானா கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த அக்ரெஷனை கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம், அந்த கேம் விளையாடும் போது அவன் நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காக வரா. கடைசி 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் கேமை ஜெயிக்கிறதுக்கு கடைசி நிமிஷத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வரும்போது நமக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆக தான் செய்யும். ஐயோ இந்த கிறுக்கி ஏதாவது பண்ணிட போகிறா, அப்போ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் அவர் தள்ளினார். சரி, அவள் அதுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் விட்டா? டே மிதிக்காதடா, டே பண்ணாதடா, அறிவிக்கட்டும் அப்படிலாம் சொன்னால் யாருக்கு தாங்க கோவம் வராது? எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க? நீ டிஸ்குவாலிஃபை ஆயிட்ட அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது? ஆப்வியஸாக நம்மளை ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்ட வரும்போது நமக்கு கோபம் வரதான் செய்யும். ஏன் சேதுபதிக்கு கோபம் வராதா? குழுகுலுன்னு இருக்கு மாமா அவரை யாராவது கெட்ட வார்த்தையில் திட்டினாங்கன்னா. அப்புறம் ஷூ போட்டது பாவங்க அமித். எனக்கு அமித்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி அந்த மனுஷன் தலை குனிஞ்சே நின்றுட்டு இருக்கார். அவர் என்ன சொன்னார்? ஷூ போட்டுட்டு வந்திருக்கலாமேன்னு சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது? நம்மளாம் ஸ்கூல் டேஸில் கேம் விளையாடி இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் ஷூ போட்டுட்டு விளையாடுவாங்க, ஒரு சிலர் ஷூ போடாமல் விளையாடுவாங்க. அப்போலாம் எங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க, எது உங்களுக்கு கிரிப்பாக இருக்குமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் ஷூ போட்டுட்டு வந்திருக்கான், இவன் ஷூ போடலை. உனக்கு எது கம்ஃபர்டபுள்னு நினச்சி தான் நீ பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஷூ போட்டுன்னு கேட்குறது தப்பு. உன்னோட கம்ஃபர்டபுளுக்கு நீ ஷூ போடலை அப்படின்னா அவனோட கம்ஃபர்டபுளுக்கு அவன் ஷூ போட்டிருக்கான். இதில் என்னங்க தப்பு இருக்குது? இதில் அமித் கேட்டுட்டாரா? எப்படிங்க நீங்கள் அப்படி கேட்கலாம் அப்படின்றார். இது அவ்வளோ பெரிய தப்பே கிடையாதே. அப்போ இவர் சொல்கிறார், நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை. சபரி சொன்னார், நான் வேணும்னு எதுவுமே பண்ணலைண்ணா அப்படின்போது ஓகே அப்போ பார்த்துருவோமா அப்படின்னார். குறும்படம் போட்டிருக்க வேண்டியதானே சார் அதுக்கு? எங்க சார் அடித்ததை அந்த தள்ளி விட்டது, ஜட்ஜஸ் பேசினது, இதுக்கெல்லாம் ஒரு குறும்படம் போடுற நீங்கள் சபரி தப்பு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஷார்ட் கிளிப் சர்க்குலேட் இருந்தது இல்லையா? சபரி நான் வேணும்னு தான் அவளை இடிச்சேன்னு சொன்னது, அதை நீங்கள் போட்டு காமிச்சிருந்துருக்கலாமே. சபரி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்கிறார், சார் நான் வேணும்னு நான் பண்ணவே இல்லை அப்படின்னார் இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே சபரி அப்படின்னு விட்டதுக்கு பதிலாக சபரி இருங்க உங்களுக்கு இதுக்கு ஒரு குறும்படம் போடுறேன் அப்படின்னு போட்டு காமிச்சிருந்தா மக்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடச்சிருக்குமே. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சபரி வேணும்னு தான் இடிச்சான் அப்படின்றாங்க. அது அவர் நார்மலாக தான் சொன்னார். அவங்கெல்லாம் கலாய்க்கிற டோனில் சாண்ட்ரா கேட்டாங்க, டே வேணும்னு தானே பண்ண அப்படின்போது ஆமாம் நான் தான் உடைச்சேன், அவள் கண்ணை இடித்தேன், எங்கள் அண்ணன் ரைட்டு கண்ணை அடின்னு சொன்னார், நான் லெஃப்ட் கண்ணை அடித்தேன் அப்படின்னு சொன்னார். பட் அதை ஒரு வேணும்னு பண்ணல. முடிஞ்சிருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு குறும்படம், ஒரு மேலே தப்பு இருந்தால் குறும்படம் போட்டு காமிச்சிருக்கலாமே. பட் நீங்கள் அதையும் கிளாரிஃபை பண்ணலை. அண்ட் நம்ம சாண்ட்ரா, பொம்பளை சாண்ட்ரா இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பயந்து ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பயந்துட்டு இருக்காங்க. எதுக்கு சாண்ட்ரா நீங்கள் பயப்படணும்? நீங்கள் ஆம்பளை புருஷனை வச்சுருக்கீங்க. உங்கள் புருஷன் எப்படிப்பட்ட பேப்பர் ரவுடி, அவர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அண்ட் நீங்கள் அந்த இடத்துல ஜட்ஜாக நின்றுட்டு இருந்தீங்க, ஆனால் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்றதுலாம் பொய். சாண்ட்ரா அந்த நேரம் அவங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாதது காரணம் பார்வதி அப்போ சாண்ட்ரா கேங்கில் கிடையாது. அப்போ சாண்ட்ராவுக்கும் பார்வதி அவ்வளோ பிடிக்காது. சரி அவள் தோத்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க கனி கேங் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அப்போ கனி கேங்கை உடைக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா இவங்க கூட பார்வதி கூட சேர்ந்துட்டாங்க. சாண்ட்ரா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ பாரு உனக்கு நடந்தது துரோகம், உன்னை அடிச்சவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு பொண்ணா அது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. சரிம்மா காலையில் கஷ்டப்பட்டேன், நைட் என்ன சொன்ன? அவளுக்கெல்லாம் கண்ணில் அடிபட்டதுக்கு பதிலாக வாயில் அடிபட்டிருக்கணும், அவள் ஸ்ட்ரென்த்தே அவள் வாய் தான், அது போயிருந்தா பரவாயில்ல அப்படின்னு ஆம்பளை புருஷன் பிரஜினும் பொம்பளை சாண்ட்ராவும் உட்காந்து என்னமா பேசி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் நீங்கள் பரிதாபப்படுற லட்சணமா? திவ்யா அண்ட் பார்வதி உங்களுக்காக தான் நான் சபரியோட ராட் எடுக்கிறேன், திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னீங்களே. இன்னொரு கேர்ள் தானே கனி இருக்காங்க இல்லையா? கனியோட கண்ணில் பால் பட்டு வலிக்குதுன்னு துடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பாலை எடுத்து எரிங்கடா ஏன்டா நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. இதுதான் நீங்கள் பரிதாபப்படுற லட்சணமா? பரிதாபம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு இல்லை, இவங்களை வச்சு உங்களுக்கு யூஸ் ஆகும் போது மட்டும்தான் உங்களுக்கு வருமா? இன்றைக்கி அரோராவை உட்காந்து அப்படி கேரக்டர் அசசினேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. அவள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறா, துஷார் போனதுக்கு இவ தான் காரணம், இப்போ கமருதீனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த சக்காலத்தி சண்டையை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ்க்காக பேசுவோம், விமன் எம்பவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே. பார்வதி நீ பேசுகிறது தப்புன்னு. அண்ட் மோரோவர் ஒன்று சொல்ல மாட்டேன், இன்றைக்கி எடுத்ததுமே எபிசோடுக்குள்ளே போயிட்டாங்களே. எப்போதுமே சாட்டர்டே எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு காட்டுவாங்க. ஏன் இன்னைக்கு காட்டலை? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது என்ன அப்படின்னா, அந்த பேப்பர் ரவுடி ஃபேமிலி இருக்காங்களே பிரஜின் அண்ட் சாண்ட்ரா உட்காந்து கேரக்டர் அசசினேட் பண்ணிட்டு இருக்காங்க சபரியை. பார்வதி ஒரு பக்கம்,
பக்கம் அரோரா மேல விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம யாரை நாமினேஷன்ல போடலாம், யாரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேட்கவே இல்லை? என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? குரூப்பிசத்தை அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்களே குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்கள கேட்கலாம்ல. கேட்கவே இல்லை. ஸோ ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ ஆரம்பிக்கும் போது பார்வதி அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில் சபரியை வந்து காலிலே விழ வச்சுட்டாங்க, பார்வதி காலிலே. ஏன்னா அவருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, ஐயோ இவ்வளோ தப்பாக போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ இனிமேல் அவரோட கேம் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கொலாப்ஸ் பண்ணிக்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, பார்வதி சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க. இப்போ சேதுனை சலங்கு கட்டி வேற விட்டுருக்காரா. அடுத்த வாரம் பயங்கரமாக ஆட போகிறாங்க. ஏன்னா பார்வதி சில நேரம் அடி வாங்கினாங்கன்னு வைங்களேன், அமைதியாயிடுவாங்க. அமைதியாகி ஒரு அண்டர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் மக்களும் நம்பிடுவாங்க. அடடா எப்படிப்பட்ட பஜாரி இப்படி அடங்கிட்டாளா அப்படின்னு நினச்சி, அடடா எங்க பாரு குட் கேர்ள் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ வந்து பார்வதியோட அந்த விஷத்தனத்தை அப்படியே ஃப்ரீ ஹேண்டடாக விட்டுருக்காங்க. நீ ஆடுமா அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ பார்வதியோட விஷத்தனத்தை வச்சு சேனல் அவங்களோட டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.